மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில், நற்கருணை ஆண்டவரே ஆசீர்வாதத்தில், ஜெபத்தில் அனைவரையும் ஆண்டவர் தொடுவாராக. குறிப்பாய் வெள்ளிக்கிழமை உடல் சுகம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க. யாருக்காகலாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் உள்ளவர்களாக அது இருக்கலாம், உங்களுக்கு ஜெபிங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டவர்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டு அருகாமையில் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள். யாரெல்லாம் உங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வருகிறதோ அவர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லி ஆராதனை ஒப்பு கொடுங்க. இங்கே நின்றால் ஆண்டவர் வந்திருக்கிறார். இறை ஆண்டவர் ஆசீர்வாதத்தில், நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதம். அவர் உங்களுக்கு சுகத்தை தருவாராக. ஒப்பு கொடுக்கிறவர்களை அவர் தொடுவாராக. யார் உங்கள் உறவுக்காரர்களாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் இதயத்திலிருந்து வருகிற இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படுவார்களாக. எங்கெல்லாம் பலவீனங்களோ, இடங்கெல்லாம் சோர்வுற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே மருந்தாய் வருவாராக, ஆண்டவரே திடமாய் வருவாராக. எனவே ஒப்பு கொடுங்கள் அன்பர்களே. இந்த ஆறல் ஒப்பு கொடு செபிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த காணொலியில் யாரெல்லாம் ஜெப உதவி கேட்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதிங்க, ஆண்டவரே சுகத்தை தாங்க என்ற பெயர்களெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீர்களோ ஒவ்வொரு கருத்தையும் ஒப்பு கொடுக்குறேன். தனிப்பட்ட முறையில் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, கேட்கிற பிள்ளைகள் பெறுவார்களாக. நேற்றைய தினத்தில் யாரெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்தார்களோ அவர்கள் அடைவார்களாக. ஆண்டவர் வல்லமையை அவர்கள் அடைவார்களாக. எனவே அன்பர்களே, இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறேன். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, தாராளமாக கொடுங்க. குறிப்பாய் கிறிஸ்து பிறப்பிற்காக தயாரிக்கிற நாட்கள் இந்த நாட்கள். திருவருகை காலம் வருகிறது. எனவே பிரியமான உறவுகளை, ஆண்டவர் வருகைக்காக நம்ம புத்தாடை எடுப்போம். உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்களா? 4வதாக ஒருத்தருக்கு எடுங்க. புது ட்ரெஸ் எடுக்கும் பொழுது 4வதாக ஒருவருக்கும் எடுங்க. யாருக்கு என்றால், யாருக்கு இல்லையோ, யாரால் வாங்க முடியாதோ அவர்கள் கிறிஸ்துவராக இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அதாவது ஒரு ஏழைகள் யாராவது, அவர் இந்து சகோதரனாக, இஸ்லாமிய சகோதரராக இருக்கலாம், யாருக்காவது ஒருவருக்கு சேர்ந்து எடுங்க. நீங்கள் என்ன கிறிஸ்மஸ்க்காக தயாரிக்கிறீங்களோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரை, உங்கள் வீட்டில் 6 பேர்னா +1 சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கும் என்னவெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ ட்ரெஸ் அவங்களுக்கு எடுங்க. என்னவெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அவங்களுக்கும் வாங்கி கொடுங்க நண்பர்களே. எனவே கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். நீ கொடு, என் மேல நம்பிக்கையில் நீ கொடு. ஆண்டவரே என்கிட்ட இல்லையே, நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நான் கொடுத்து விட்டால் எனக்கு இல்லாமல் போகுமே, இல்லை தீர்ந்தே போகாது என்று சொல்லுகிறார். அதுதான் இன்றைக்கு வாக்குத்தத்தம் அன்பர்களே. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார்த்தை பாருங்க. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். எப்படி அளக்கப்படும் என்றால், முக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, நன்றாய் உங்கள் மடியில் விழும்படியாய் அவர் உங்களுக்கு அளந்து கொடுப்பார். எந்த அளவு கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு நிறைவாய் வரும் என்று சொல்லுகிறார். எனவே அன்பர்களே, இல்லை என்ற எண்ணம் வேண்டாம். இது பொருள் மட்டுமல்ல, சிந்தனைகளிலும் கூட. நிறைய நெகட்டிவ் திங்கிங்கோடு இருக்கிற நேரத்தில் பாருங்க, எதிர்மறை சிந்தனைகளோடு இருக்கிற நேரத்தில் எதுவுமே நடக்காது. ஐயோ கவலை 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 நினைச்சிட்டு இருங்களேன், நீங்க கவலையிலே வாழ்ந்து மடிவீர்கள். பிரச்சனை என்று அதை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தீங்க. பிரச்சனை நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனைகளையே நினைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனையே அந்த நாள் முழுவதுமாக இருக்கும், என் வாழ்க்கை முழுவதுமாக இருக்கும் என்று சொல்கிறார். தைரியமா பாசிட்டிவா யோசி, நல்ல உற்சாகமாக நேர்மறை சிந்தனையோடு நான் இதெல்லாம் மாறும் என்று யோசி, இதெல்லாம் மாறும் என்று நற்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நம்பு. நான் உன் மடியில அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அமுக்கி குலுக்கினா நிறைய தந்து கொண்டே இருப்பேன், அது சரிந்து விழுமா, அந்த அளவுக்கு உன் மடியில கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே அன்பர்களே, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் எந்த அளவையால் அளக்கிறாய் அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும், அது நிறைவாக அளக்கப்படும். எனவே பிரியமான இறை உறவுகளை, இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க நம்புங்க, நான் சுகமடைகிறேன் நம்புங்க. இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க யார் பெயரெல்லாம் அறிக்கையிட்டு இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. உங்கள் விசுவாசம் அவர்களுக்கு அங்கே சுகத்தை பெற்று தரும் அன்பர்களே. நம்முடைய விசுவாசம், யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த விசுவாசம் அங்கு அவர்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் இறை உறவுகளை. எனவே விசுவாசிங்கள் அன்பர்களே, நல்லதை யோசியுங்கள் அன்பர்களே. இந்த காலை வேளையில் ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்கள் மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி அவர் நமக்கு தருவார் என்ற செய்தி. எனவே இந்த நாளில்
முடிந்த அளவுக்கு யாருக்காவது ஒருக்கு உதவி செய்வோம். யாருக்காவது ஒருவருக்கு பொருள் உதவியோ பண உதவியோ யாருக்காவது ஒருவருக்கு உதவி செய்து வாருங்கள். நான் உதவுவேன் என்கிறார். ஏழைகளுக்கு உதவுகிற பொழுது அவருக்கே நாம் உதவி செய்திருக்கிறோம். எனவே அவர் நமக்கு உதவுவார். எனவே இந்த நாளில் உங்கள் தேவைகளை எல்லாம் அறிக்கையிடுங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தொடுவார், நம்மை வழி நடத்துவார். எனவே என்னவெல்லாம் தேவைகளை ஒப்புக்கொடுங்க, அறிக்கையிடுங்க. யாருக்கு உடல் சுகத்துக்காய் ஜெபிக்கிறீர்களோ முன்னுரையில் சொன்னது போல ஜெபியுங்கள். நன்றி அப்பா, என்னவரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பலவீனத்தோடு உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் தொடுவீராக. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா நீர் சுகம் தருவீராக. ஆண்டவரே நீர் திடப்படுத்துவீராக. ஆண்டவரே உமது கிருபையை இந்த பிள்ளைகள் காண்பார்களாக. ஆண்டவரே உமது வல்லமை இந்த பிள்ளைகள் காண்பார்களாக. ஆண்டவரே உமது அருளை யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகள் அனைவரும் வாழட்டும் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே. என்னவெல்லாம் கவலைகளை கேளுங்க, அவர் தொடுவார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கிருபையில வல்லமையிலே வாழ்வீர்கள் அன்பர்களே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். அது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எனவே அன்பர்களே, உங்களுடைய ஜெப தேவைகளை எல்லாம் குறுஞ்செய்தியாக எங்களுக்கு அனுப்புங்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாட்ஸ்அப் எண் தரப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்காக ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனையை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.